2019 உலக முதலீட்டாளர் மாநாடு அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதோடு அப்படியே நிறைய விஷயங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அதுல இருந்தும் எடுத்து இவங்க என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு ஃபாலோ பண்ணி ஏன் 2015 போட்ட MOUs கூட இப்போ நம்ம அரசுல திராவிட மாடல் அரசுல கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அதையும் தனி டேட்டா வச்சிருக்கேன். அதையும் ரெண்டு விஷயம் போடுறேன். இப்ப ரீசெண்டா ஓபன் பண்ண இந்த ஒண்டர்லா ஓபன் பண்ணமே அது இப்ப நாங்க போட்ட MOU அது இல்ல 2015 போட்ட MOU. 2015 அப்போது அம்மையார் அவங்க முதலமைச்சராக இருக்கும்பொழுது அதையும் விடாத தொடர்ந்து ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார். சோ 2015 போட்ட MOUயும் இன்று மாற்றி அதை முதலீடுகளாக மாற்றும் ஒரு ஆட்சி தான் எங்களது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி. சோ தொடர்ச்சியாக இதற்காகவாது LOP நன்றி சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். 5 வருஷம் 2 வருஷம் கூட 2019 கூட இல்ல 15 அவங்க சைன் பண்ணது அதை தொடர்ச்சியா இப்ப நாங்க வந்த பிறகு எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து சைன் பண்ணதோட இல்லாம நிறைய காரணங்களுக்காக அப்போ அதுக்குள்ள போனோம்னா அரசியல் ஆயிடும். அதனால நிறைய காரணங்களுக்காக அவங்க அப்ப கன்வெர்ட் பண்ண முடியல. பட் நாங்க தூசி தட்டி அதை கூட பண்ணிருக்கோம். அது இந்த நம்பர்ல இல்ல. MOU சைன் பண்ண நம்பர்ல அது இல்ல, அது தனி. சோ 2019 சரி 2019 கூட ஒரு சில MOUs 39 அப்பத்துல இருந்து 19ல இருந்து வந்து 44 MOUs வந்து நாங்க இப்போ இந்த ஒரு 4 ஆண்டுல மாற்றிருக்கோம். அது இந்த கணக்குலயே நான் கொண்டு வந்து காட்டல, அது அவங்க கணக்குலயே தான் இருக்கு. ஆனா மாற்றி அதை செயல்படுத்தியது யாரு? திராவிட மாடல் ஆட்சி தான். எனவே தயவு செய்து இன்றோடு தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அரசியல் ஆக்குவதை நிறுத்துங்கள். இது தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கான ஒரு விஷயம். இதை கொச்சைப்படுத்தி பேசினால் வரும் முதலீட்டாளர்கள் நம்மள எல்லாம் தப்பா நினைப்பாங்க. தயவு செய்து நீங்கள் இதுல எனக்கு ஏதாவது தவறு இருந்தா எனக்கு சொல்லுங்க. நாங்க அதை கரெக்ட் பண்ணல, அதுக்கான திட்ட விளக்கத்தை நாங்க கொடுக்க தயாராக. ஆனா பொய் செய்திகளை தயவு செய்து பரப்ப வேண்டாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு குறித்த விஷயம். எனவே தயவு செய்து இதுல ரொம்ப ஜாக்கிரதை, கொஞ்சம் மெச்சோர்டா இதுல கேட்கணும்.